வெல்கம் பேக் வீவர்ஸ். நாம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பாட்னி மற்றும் சுவாலஜி சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர்ல கேட்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸும் அந்த ஒன் வேர்ட்ஸ்க்குரிய சரியான ஆன்சர்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் ஆர் மைக்ரோஸ்போரம் எபிடெர்மோபைட்டான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மைக்ரோஸ்போரம் எபிடெர்மோபைட்டான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம மைக்ரோஸ்போரம் எபிடெர்மோபைட்டான்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஈஸியான க்ளூ ஒன்று இதுல இருக்கு. மைக்ரோஸ்போரம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்போரம் அப்படின்னால இந்த ஸ்போரை ரிலேட்டட் பண்ணி வருது இல்லையா? அப்போ ஸ்போரம்னாலே அது ஃபங்கஸோட ரிலேட் பண்றக்கூடிய ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. அப்போ வாட் ஆர் மைக்ரோஸ்போரம் எபிடெர்மோபைட்டான், அப்போ இது வந்து ஃபங்கஸ் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்படின்னு கொஸ்டின் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல டிசீஸ் காசிங் பாக்டீரியா இன் மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பில டிசீஸ் காசிங் ஃபங்கை இன் மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சில டிசீஸ் காசிங் வைரஸ் இன் மேன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டில டிசீஸ் காசிங் புரோட்டோசோவன்ஸ் இன் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா? மைக்ரோஸ்போரம் எபிடெர்மோபைட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மைக்ரோஸ்போரம் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எபிடெர்மோ அப்படின்னு இருக்கு. டெர்மோ அப்படின்னா என்னென்ன நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்கின்னுங்கிற மீன் இருக்கு. டெர்ம்னா லேயர்ஸ், ஸ்கின் அப்படின்னு மீனிங். ஸோ இதுக்குரிய சரியான ஆன்சர் அப்சல்யூட்லி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய டிசீஸ் காசிங் ஃபங்கை இன் மேன் அப்படிதான் இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர். ஸோ வாட் ஆர் மைக்ரோஸ்போரம் எபிடெர்மோபைட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய டிசீஸ் காசிங் ஃபங்கை இன் மேன் அதான் சரியான ஆன்சர். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? டிசீஸ் காசிங் பாக்டீரியா இன் மேன் இருக்கா? ஸோ அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா, பாக்டீரியானால என்னென்ன டிசீஸ் ஏற்படும்? டிபி, நிமோனியா அந்த மாதிரியான நோய்கள். அண்ட் டிசீஸ் ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய டிசீஸ் காசிங் ஃபங்கை இன் மேன் அப்படின்னா என்னன்னா, ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ் அண்ட் ஜாக் ஹீட்ஸ் அல்லது இந்த ரிங் வார்ம் இந்த மாதிரியானதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆப்ஷன் சில டிசீஸ் காசிங் வைரஸ் இன் மேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டு, ஃப்ளூ, மிசல்ஸ், மம்ஸ் இது எல்லாமே வந்து வைரஸ்னால ஏற்படக்கூடிய டிசீஸ். அண்ட் ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய டிசீஸ் காசிங் இன் புரோட்டோசோவன்ஸ் இன் மேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப ரேரா தான் இருக்கும். அமீபியாசிஸ், டாக்ஸோபிளாஸ்மம் சொல்றாங்க. இந்த மாதிரியான டிசீஸ்லாம் பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் வைரஸ்னால ஏற்படுது. ஸோ இது சும்மா உங்களுக்கு காமனா தெரிஞ்சுக்கிறக்காண்டி நான் சொன்னேன். ஸோ வாட் ஆர் மைக்ரோஸ்போரம் எபிடெர்மோபைட்டான் அப்படின்னு கேட்டா அதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய டிசீஸ் காசிங் ஃபங்கை இன் மேன் அப்படிதான் இதுக்குரிய சரியான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் நாலேஜபிளா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.